கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு இப்போ இன்கேஸ் இந்த 2 வேட்பு மனுல ஒரு வேட்பு மனு இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகி இருந்தா நீங்க கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். ஒருவேளை பெரம்பூர்ல சொல்லிட்டாங்களா விஜய் வேட்பு மனுல பிரச்சனைகள் தப்பா ஃபில் பண்ணி இருந்தனால வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டது, பெரம்பூர்ல திருச்சி கிழக்குல ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருந்தா இந்நேரம் எங்க ஃபயர் விட்டு இருப்பானுங்க பாருங்க. இது திமுகவின் சதி செயல். திமுக தேர்தல் ஆணையத்துடன் கூட்டு சதி செய்து பிஜேபியுடன் கூட்டு களவாணி தரமாக எங்களுடைய விஜய் நாமினேஷனை ரத்து செய்து விட்டது. டேய், நீங்க பெரம்பூர்ல ரத்து செஞ்சா என்னடா, எங்களுக்கு இருக்குடா திருச்சி கிழக்கு, நாங்க தட்டுறோம் தூக்குறோம்டா, திருச்சி கிழக்குல எங்க மொத்த வித்தையும் இறக்குறோம்டா அப்படி இப்படின்ட்டு இதையே பாத்தீங்கன்னா ஒரு பரிதாப அலையா மாத்திருப்பாங்க. எது பாத்தீங்களா, விஜய் உங்களுக்காக உழைக்க வந்தாரு, ஆனா அந்த மனுஷனோட நாமினேஷன் இந்த டிஎம்கே பாத்தீங்களா ரிஜெக்ட் பண்ண வச்சிருச்சு. மக்களே, இந்த விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவ்வளவு காசை விட்டுட்டு, அவ்வளவு பணத்தை விட்டுட்டு, அந்த உச்சா நடிகர் கரியரை விட்டுட்டு உங்களுக்காக வந்தாரு. ஆனா பெரம்பூர் மக்களே, டிஎம்கே சதி செஞ்சிருச்சு. திருச்சி கிழக்கு மக்களை பார்த்துக்கோங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிறது ஒரே வாய்ப்பு தான், திருச்சி கிழக்கு மக்களை நீங்க தான் எங்களை ஜெயிக்க வைக்கணும். அப்படி இப்படின்னு ஒரு உருட்டி திருச்சி கிழக்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்படியே ஒரு மாசிவ் வின் அடைஞ்சிடலாம். இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல கூட விஜய்க்கு பாத்தீங்கன்னா நக்கிட்டு தான் போறாரு. அப்படி இருக்கிற நிலைமை தான் திருச்சி கிழக்குலயே. பட் பெரம்பூர்ல ரிஜெக்ட் ஆகி இருந்தா மேபி அது பாத்தீங்கன்னா ஒரு அலையை கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு வேவை கிரியேட் பண்ணி விஜய் திருச்சி கிழக்குல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பிரகாசப்படுத்தி கொடுத்திருக்கோம். ஏன்னா மக்களும் கொஞ்சம் நினைப்பாங்கல்ல, என்ன இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் சென்டிமெண்டா அட்டாக் ஆகிற கேரக்டர். அவங்களும் நினைப்பாங்கப்பா பாரு, இதெல்லாம் வேட்பு மனுலாம் ஏன்பா ரிஜெக்ட் பண்ணீங்க பாருங்க, அப்போ ஏதோ ஒரு சதி செயல் இருக்க தானே செய்து, நாங்க திருச்சி கிழக்குல எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வச்சிருவோம் இப்படின்ற டாக்கு மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்துட்டு இருக்கோம். அது இயல்பா வருதோ இல்லையோ, இவனுங்க அந்த இயல்பை ஏற்பட வச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு விஜய் கனவில் மண் விழுந்து, அதுவும் பாத்தீங்கன்னா 100 கிராம் 200 கிராம் மண்ணு விழல, 1 கிலோ 2 கிலோ கூட விழல, அப்படியே லாரியா தூக்கிட்டு விஜய் கனவுல பாத்தீங்கன்னா மண் அள்ளி போட்டு இருக்காங்க. இப்ப 2 இடத்துலயும் நாமினேஷனை அக்செப்ட் பண்ணனால விஜய் இப்போ பாத்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டு பரிதாப ஓட்டு தேட முடியாது. அங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க ஓட்டு போடுங்க, இங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் பரிதாப ஓட்ட விஜய் கேட்க முடியாது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் விஜய்.